நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. நெய்க்காரப்பட்டி திமுக பேரூர் செயலாளரின் அடாவடி. பழனி அருகே நெய்க்காரப்பட்டி திமுக பேரூர் கழக செயலாளராக இருப்பவர் அபுதாஹிர், அதே ஊரில் மொபைல் கடை வைத்திருப்பவர் அஜ்மத் உசேன். இருவரும் நண்பர்களாக இருந்த நிலையில் பண பிரச்சனை தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த வீடியோ பதிவை அஜ்மத் உசேன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இதனால் அஜ்மத் உசேனின் வீட்டின் மீது இரவு நேரத்தில் அபுதாஹிர் ஆதரவாளர்கள் கற்களை வீசி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதோடு மட்டுமன்றி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு குடும்ப பிரச்சனை காரணமாக பழனி நகர் காவல் நிலையம் முன்பு அஜ்மத் உசேன் குழந்தைகள் சிறு வயதாக இருந்த பொழுது தீக்குளிக்க முயன்றதை தற்போது அபுதாஹிர் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இதனால் குழந்தைகளின் நண்பர்கள் கேலி செய்வதாலும் அபுதாஹிர் தரப்பில் இருந்து குழந்தைகளுக்கு ஆபத்து நேர்ந்து விடலாம் என்பதாலும் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வராமலும் பள்ளிக்கு செல்லாமலும் உள்ளனர். இது குறித்த பழனி தாலுகா காவல் நிலையத்தில் அஜ்மத் உசேன் புகார் அளித்துள்ளார். குழந்தைகளின் படங்கள் பகிரப்படுவதன் காரணத்தால் அஜ்மத் உசேன் தற்போது வீட்டில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக பேரூர் செயலாளர் அபுதாஹிர் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக மாற்றி குடும்பத்தை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளதாக கூறும் அஜ்மத் உசேன் தங்களுக்கு உரிய நீதி வழங்க காவல்துறையினர் உதவ வேண்டும், மேலும் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் காப்பாற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். என் பசங்க பழைய வீடியோவை வச்சு என்னை வந்து தப்பாக ப்ரொடேட் பண்ண, என் குழந்தைகளை தப்பாக வீடியோவை எல்லா பொதுத்தளத்துலேயும் போட்டு எங்களை மன உளைச்சல் பண்ணுறாங்க. அந்த வீடியோவே, அந்த மண்ணெண்ணெய் ஊற்றின வீடியோவே அவர் சொல்லித்தான் அந்த விஷயத்தை நான் செஞ்சேன். இப்போ வந்து இவன் இப்படியாப்பட்ட மனுஷன் அப்படின்னு போட்டு எல்லா குரூப்லேயும் வந்து அவரோட ஆதரவாளர்களை வச்சு என் குழந்தைகளை மண்ணெண்ணெய் ஊற்றின அந்த வீடியோவை 6 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை கடந்து வந்து இப்போ வாழ ஆரம்பிக்கிறப்ப இதை மறுபடியும் கொண்டு வந்து என் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு தாட்டி விட முடியல. நான் ஒரு அவதூறு கருத்து சொன்னால் அது கேஸ் கொடுத்துருக்கோம், நானும் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டேஷனில் விசாரணையில் நாங்கள் எல்லா பதிலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி இருந்தோம் என் குழந்தைங்கள மண்ணெண்ணெய் ஊற்றின வீடியோவை போட்டுவிட்டால் எப்படிங்க என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்? ஸ்கூலில் எப்படி வந்து மற்ற சக பசங்கள்கிட்ட பேச முடியும்? இந்த 3 நாளாக பயங்கரமான மன உளைச்சலில் இருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்கூலுக்கும் தாட்டி வரலைங்க. என் பசங்களை போட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இதை ப்ரொடேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் நான் அது சம்மந்தமாக நான் இப்போ நெய்க்காரப்பட்டி தாலுகா ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்கேன். கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மதியானம் 2 மணிக்கு நான் தனிப்பட்ட அவருக்கு எனக்கு கொடுத்த கேஸை கட்சி இதாக மாற்றி கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு 40-50 பேர்த்த கூட்டிகிட்டு போய் டிஎஸ்பி ஆஃபீஸில் என் மேலே பொய் கேஸ் கொடுத்துருக்காருங்க. அதனால் அவர் மேலே எனக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நாங்கள் குடும்பமே நல்ல மன உளைச்சலில் இருக்கோம். அதுலேருந்து மீண்டும் வர இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு கொடுக்க வேண்டிய பணமோ இதோ அது எனக்கு பெருசு இல்லைங்க. என் குழந்தைங்கள வந்து மறுபடியும் வந்து வெளியே நடமாட முடியாமல் தவறாக என்னை வீடியோ போட்டு எங்களை வந்து வீட்டுக்குள்ளே முடக்கிட்டாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.